அன்பு நண்பர்களே, சொல்வது எளிது, செயல்படுவது கடினம். இது சத்தியங்க. நான் நிறைய யூடியூப் வீடியோவில் ரொம்ப கூலாக சொல்கிறேன். படித்தது, கேட்டது, ரசித்தது, அனுபவிச்சதெல்லாம் அது நடப்பதை அப்படியே ஏற்றுக்குங்க, விதி தான் எல்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் வாழ்க்கை திட்டமிட்டு பயணிக்கும் போது திட்டமிடாத சம்பவங்கள் தருவது அது இயல்பு. நொடி நொடியாக வாழுங்க, கனகனமாக வாழுங்க, 6-9க்கு மட்டும் லைஃப்பை யோசிங்க. இப்படியெல்லாம் ரொம்ப அழகாக அற்புதமாக வார்த்தைகள் மூலமாக நான் கொட்டுறேன். ஓஷோவோட வார்த்தை தான். கேட்கறது பெருசு இல்லையா, ஒருத்தனுடைய அறிவாளியோ புத்தன் சொன்னால் அவன் சொன்னான்ட்டு அதை நீ எந்த அளவுக்கு பயிற்சியில், அனுபவத்தில், ப்ராக்டிஸில் கொண்டு வரேன்ட்டு. நான் தோற்றுட்டேங்க. என்னால் முடியல, அனுபவத்தை கொண்டு வர முடியல. ஒரு 4 நாட்களாக காது கேட்கும் திறன் எனக்கு குறைஞ்சி லோ பார்டரில் வந்துச்சு. எப்படி கண்ணில் கேட்ராக்ட் புறை வளர்ந்து அந்த புறையோட வளர்ச்சியில் இமீடியட்டாக கேட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு காதுலேயும் உண்டு, மைனஸ் ஆகிட்டே வருது. எனக்கு ஏற்கனவே காது ஆப்ரேட் பண்ண காது சவுண்டு மிஷின் வச்சா தான் கேட்கும் அப்போல்லாம். இப்போ அந்த மிஷினே கேட்க மாட்டேங்குது. லோவாகி பாட 25% 20% வந்துடுச்சு. மிஷினு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. உலக சத்தங்கள் கேட்கலை. மனைவி காது கிட்ட அப்படி பேசுகிறாங்க. இந்த பிளைண்டு ஸ்கூல் மாதிரி, காது கேளாதவங்க ஸ்கூல் மாதிரி திடீர்னு 62 வயதில் ஒரு புதிய அட்டாக், எப்படி மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கோ அதுபோல் இந்த செவித்திறன் குறைபாடு ஒரு புது அட்டாக் என் வாழ்க்கையில். அப்படியே பிரம்ம பிடிச்சாமை, பைத்தியம் பிடிச்சாமே இருக்கேன். 4-5 நாள் ஆச்சு இந்த நோய் வந்து. ஏன்டி டாக்டர் மண்டே ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன்னு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் கிடைக்குமா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் காதை, பழைய அழுக்கெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் சொராண்டி எடுப்போம். ஏதாவது உங்கள் காடுக்கு தான் இது. ஆனால் நரம்புகள் ரீதியாக போனது தான் டிக்ளேர் பண்ணியாச்சு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சொல்வது எளிது, வாழ்க்கையில் செயல்படுவது கடினம். நான் தோற்றுட்டேன், இனிமேல் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். இப்பெல்லாம் படித்தேங்க, அதை வச்சேன்ட்டு. ஏன்னா சொல்கிறேன், நானே செயல்படுத்த முடியல. அதை பாருங்கள், முடங்கி நிற்கிறேன். அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியல என்னால். அப்படியே தகச்சு நிற்கிறேன். ஐயோ, இனிமேல் எதிர்காலமே போயிடுச்சோன்ட்டு. 62 வயசு ஆகிடுச்சு, 100 எதிர்காலம் வேண்டி கிடக்கு.